தளபதியோட பேர் குற்றவாளிகளோட பேர்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம டெல்லியில 2வது நாளா சிபிஐ ஆபீஸ்ல அவங்க கேட்கிற சர்ற மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. வண்டி மேல நின்று வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டீங்க விஜய். அந்த தூக்கி போடக்குள்ள உங்களுக்கு அந்த சினாரியோ வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படின்னு மேல இருந்து பார்க்கல உங்களுக்கு சுத்தமா தெரியலையா? ஏன் உங்களுக்கு அந்த ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு அந்த டைம்ல புரியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இவரு சில விஷயங்களை பதிலா சொன்னதாகவும் சில கேள்விகளும் பதில்களும் வெளியே வந்திருக்கு. இவர் வந்து அந்த டைம்ல நான் அந்த இடத்த விட்டு கரூர்ல இருந்து வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த கரூர் மாவட்டத்தோட காவலர். அவங்க சொன்ன அந்த அட்வைஸின் பேர்ல தான் நான் அங்க இருந்தேன்னா இன்னும் இஷ்யூ மோசமாகும் அப்படின்னு அவங்க சொன்னனால அந்த இடத்த விட்டு நான் வெளியே போனேன். அவங்க சொன்ன வழிகளாக தான் நான் வெளியே போனேன். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் மீது தடியடி நடத்தினாங்க, லத்தி சார்ஜ், ரைட்டா? சோ அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கரூர் மாவட்டத்தோட காவலர்கள் அந்த இடத்துல ப்ராப்பரா மேனேஜ்மெண்ட் பண்ணாதனாலதான் அந்த மாதிரியான ஒரு தடியடிகள் நடந்திருக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அவர் சொன்னதான் சொல்றாங்க. பிப்ரவரி மந்தோட எண்ட்லயோ மேபி மிட்லயோ வந்து சிபிஐ வந்து அவங்களோட குற்ற அறிக்கை தாக்கல வந்து சப்மிட் பண்ண போறாங்க. அந்த இதுல தளபதியோட பேரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. அதுல தப்பு பண்ணவங்களோட நேம் லிஸ்ட்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுல தளபதியோட பேரும் வரலான்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண நினைச்சேன். கேட்கல, எனக்கே கஷ்டமா இருக்கு. அது உண்மையா இருக்கக்கூடாது தான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு கத்துக்கல நம்ம மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். வேற எதுவுமே பண்ணதை ஜஸ்ட் மறக்காம உங்களை பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.